சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம் T20 வேர்ல்டு கப்புக்காக கண்டுபிடிச்ச ஒரு டாக்டிக்ஸ் ஃபியூச்சர்ல நடக்க போற ஐபிஎல்ல மும்பைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? அது என்னன்னு பார்த்தா 2026 ஐபிஎல்லுக்கு மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஸ்குவாட்ல குவிண்டன் டிகாக், குட்டி குவிண்டன் டிகாக்கான ராயல் ரிக்கில்டன் ரெண்டு பேர்த்தையுமே டீம்ல வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் தான் வேர்ல்டு கப் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நேத்து வெஸ்ட் இண்டீஸ் கூட நடந்த மேட்ச்ல ரெண்டு பேர்த்தையுமே அக்காம்படி பண்ணி ஆடி இருக்காங்க. குவிண்டன் டிகாக் டாப் ஆஃப் த ஆர்டர்லயும் ராயல் ரிக்கில்டன் மிடில் ஆர்டர்லயும் ஆடி இருக்காங்க. இதுல என்னன்னா ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குவிண்டன் டிகாக் என்னடா ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வந்ததுல இருந்து சரமாரியா ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியா சீரீஸ்லயே பார்த்திருந்தோம், நல்லா ஆடி இருந்தாரு. நேத்து நடந்த மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சு அவரோட T20 கரியர்ல ரெண்டாவது செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. நம்பர் 3ல ஆட வந்த ராயல் ரிக்கல்டன் ஒரு கம்பெனி கொடுத்து ஒரு 70 ஆட் அடிச்சிருக்காரு. என்னதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் டீம் 221 ரன் அடிச்சிருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வெறும் 17 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம என்னதான் T20 வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியன் டீம் இப்படி இருக்காங்க, இந்தியன் டீம் இப்படி இருக்காங்க, இங்கிலாந்து டீம் எப்படியோ இருக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் பட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் எல்லா டோர்னமெண்ட்லயும் அவங்க கிட்ட இருக்க பொட்டன்ஷியலை தாண்டி தான் ஆடி இருக்காங்க. பட் இந்த வாட்டி உண்மையாலுமே ஜெரீனா ஒரு நல்ல சைடு தான் வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயரே ஃபைனல்ஸ் போய் இந்தியா கூட தோத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் இந்த டாக்டிக்கை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆல் ரன் போல், மிச்சல் சாண்டர், ரூதர்ஃபோர்டு அப்படின்னு 11ல ஆடுறதுக்குனே 3-4 பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி 2 ஃபாரின் விக்கெட் கீப்பர் அக்காம்பனி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிரிக்கெட்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.